Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about acquired immunity. Immunology Unit 8th one acquired immunity தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம innate immunity ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து கண்டிப்பா பாருங்க. யூனிட் ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து இம்யூனாலஜி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால ஸோ அதை போட்டுருவோம், நோட்ஸும் அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 8th யூனிட்டான இம்யூனாலஜியை போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் வந்து நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். இங்கே வந்து டீச் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ பிடிஎஃபாக வந்து நோட்ஸ் இல்லாதவங்களுக்காக பிடிஎஃப் கொடுக்குறோம் டெலகிராமில். ஸோ புதுசாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி. பெறப்பட்ட மீன்ஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். பெறப்பட்டனா நம்ம வந்து அது நேச்சராக வந்து நம்மளோட உடம்புல இல்லை, அதை என்ன செய்கிறோம்னா நம்ம வேறு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வழியாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அண்டு நமக்கு தேவையானதை நம்ம அந்த டைமில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேத்தோஜன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அதோட வேலைகளை ஆரம்பிக்கும். இன்னும் பேத்தோஜன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். பட் இங்கே பெறப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட பேத்தோஜனுக்கு எதிராக வந்து கரெக்டாக அந்த பேத்தோஜனுக்கான அந்த ஒரு இம்யூனிட்டியை மட்டும் கொடுக்கும். இப்போ இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது பேத்தோஜன் வந்து இல்லாமல் அதோட சேர்த்து டோட்டலாகவே உடம்புல வந்து என்ன செய்யணும்னா இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணும். பட் பெறப்பட்டங்கும் போது வர்ற பேத்தோஜன் என்ன நோயை ஏற்படுத்துதோ அந்த நோய்க்கான ஒரு இம்யூனிட்டியை மட்டும்தான் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து மேஜர் டிஃப்ரெண்ட். அண்டு இன்னேட் இம்யூனிட்டி வந்து நுண்ணுயிரிகளை வந்து தடுக்காத போது, இன்னேட் இம்யூனிட்டி வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்யாத போது என்ன செய்யுதுன்னா மைக்ரோப்ஸ் வந்து பேத்தோஜன்ஸ் மைக்ரோப்ஸ் வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டா உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ நம்ம எடுத்துக்கிற பொருள் வழியாக வந்து இம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறது. அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்னேட் இம்யூனிட்டி அதோட வேலையை செய்யாத போது வந்து இந்த பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியால் வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து பெறுறோம். அதுதான் மீனிங். அண்டு குழந்தை பிறந்தவுடன் கிடைக்கும் இம்யூனிட்டி, ஓகேவா, குழந்தை வந்து பார்ன் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிற இம்யூனிட்டி தான் வந்து இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஆன்டிபாடிஸ் அண்ட் லிம்போசைட் என்ன செய்யுது அப்படின்னா ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து ஆன்டிஜனை வந்து ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸா மாத்துது. ஆன்டிஜன் அப்படின்னு சொன்னோம்னாலே அது வந்து தீங்கு விளைவிக்கிறதுக்காக தான் நம்மளோட உடம்புக்குள்ள வந்து நோயை கிரியேட் பண்றதுக்கு வருது. ஸோ அதனால நம்ம பாடியில செக்ரேட் ஆகிற அந்த ஆன்டிபாடியும் லிம்போசைட்டும் அந்த ஆன்டிஜனை வந்து ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸா தீங்கற்றதா மாற்றுறது தான் இதோட மெயினான வேலை. அது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா பேரண்ட்ல இருந்து சில்ட்ரன்ஸ்க்கு வரும்னு சொன்னோம். பட் இங்க என்னன்னா நாட் இன்ஹெரிட்டட், தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கண்டிப்பா பரவாது இது. அண்டு ஆனா ஒன் டைம் வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது லைஃப் டைம் வந்து ஃபுல்லா நம்மளுக்கு வந்து அந்த இம்யூனிட்டியை வந்து பவரை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வேறு பேரெல்லாம் கொடுக்குறாங்க. எதனால வந்து அந்த பேரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு முறை வந்து நோயை பரப்பும் பேத்தோஜன் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு டைம் வந்து அந்த பேத்தோஜன் உள்ள வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேத்தோஜனை கில் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோமே. அதே நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து டக்குன்னு வந்து விரைவாக வந்து அதுக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து இம்யூனிட்டியை வந்து கொடுக்கும். அந்த பேத்தோஜனுக்கு எதிரான இம்யூனிட்டியை வந்து சீக்கிரமாக கொடுத்துரும். அதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட், தட் இஸ் குறிப்பிடுத்தன்மையுடைய அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக வந்து ஆல்ரெடி வந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கும், உடனே அதுக்கான அந்த இம்யூனிட்டியை வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து குறிப்பிடுத்தன்மையுடைய வகை, அதனால இதை குறிப்பிடுத்தன்மையுடைய வகைன்னு சொல்றோம். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏன் அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம்னா சூழல்ல வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த டிசீஸ் வரும்போதும் நம்ம வந்து நேச்சராக நம்ம உடம்பு தடுக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ எந்த ஒரு டிசீஸ், அப்போ கொரோனா டிசீஸே இருக்கட்டுமே, அது வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து டக்குன்னு அதுக்கான இம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும் நம்ம உடம்புல.
ஓகேவா? ஸோ அது அப்படியே அந்த டைம்ல வந்து நம்ம வந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னா இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டி தான் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால இதை அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஏன் அப்படின்னா அடாப்டிவ் மீன்ஸ் தகவமைத்துக் கொள்றது. சூழல்ல சிறப்பா வாழணும்னா தகவமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது நோய் வரும்போது அதுலேருந்து நம்மளை பாதுகாத்து தகவமைச்சுக்கிறதுனால இதை வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து பேர் சொல்றோம். இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டியோட வகைகள் என்ன அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல வந்து இந்த ஆக்டிவே திரும்ப ஃபர்தரா ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். செயற்கை இயற்கை செயற்கைன்னு நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு. அதே வந்து பாசிவ் அப்படிங்கும்போது அதையும் 2 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். தட் இஸ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டு. இதை வந்து பாசிவ் இம்யூனிட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறது இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன அண்ட் ஆல்சோ அதோட டைப்ஸ், இந்த இயற்கை அண்ட் செயற்கை, இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இதுலேயே உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆக்டிவ் இம்யூனிட்டி அதோட 2 டைப்ஸ். ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்னன்னு சொல்றேன். அதுல இயற்கை செயற்கைன்னு ரெண்டா பிரிக்கும் போது இயற்கைன்னு சொல்லும் போது அந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ இன்ஃபெக்ஷன் வழியா நம்ம பெறுற தடைகாப்பு, உடம்புல நம்ம வந்து பெறுகிற தடைகாப்பு தான் இயற்கைன்னு சொல்லுவோம். அதே வந்து செயற்கைன்னா ஆர்டிஃபிஷியலா நம்ம வந்து ஒரு தடுப்பூசி வழியா வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து இந்த செயற்கை டைப்ல சேர்க்கலாம். ஸோ இயற்கை ஆக்டிவ் இம்யூனிட்டினா இன்ஃபெக்ஷன் வழியாகவும், செயற்கை ஆக்டிவ் இம்யூனிட்டி தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டினா தடுப்பூசி இன்ஜெக்ஷன் வழியாகவும் நம்ம வந்து தடைகாப்பு தன்மையை பெறுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டின்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நம்மளோட உடம்புல ஒரு உயிரினத்தோட இன்ஃபெக்ஷன் தடுப்பூசி வழியா அந்த உயிரில வந்து இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை தடுப்பூசி போட்டுக்கிறதுனாலையோ அந்த உயிரினம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுது அப்படின்னா அதுதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஆக்டிவ் இம்யூனிட்டி மீன்ஸ் தட் இஸ் இன்ஃபெக்ஷனாலேயோ தடுப்பூசி வழியாவோ போட்டுக்கிறது. இது வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன செய்யுது, இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நோயை விரட்டணும். வர்ற பேத்தோஜனுக்கு எதிராக வந்து செயல்பட்டு அது ஏற்படுத்துகிற அந்த நோயை வந்து உடம்பை விட்டு விரட்டணும். அது இல்லாமல் ஹார்ம்லெஸ்ஸாக மாற்றணும். அது என்ன டிசீஸை கிராஸ் பண்ணுறதுக்கு வருதோ அந்த பேத்தோஜனை என்ன செய்யணும்னா ஹார்ம்லெஸ்ஸாக மாற்றணும், தீங்கு இல்லாத உயிரியாக வந்து மாற்றணும். இது 2 வேலை தான் இதோட மெயினானது பர்பஸ். அண்டு இதில் என்னெல்லாம் பங்கு பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா பி செல், டி செல், மெமரி செல்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இதில் மெயினாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் என்ன செய்யுதுன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அந்த குறிப்பிட்ட பேத்தோஜனுக்கு எதிராக வந்து உருவாக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஏன் அப்படின்னா ஒரு ஆன்டிஜன் உடம்புக்குள்ள வந்ததும் ஒரு பேத்தோஜன், அதுதான் வந்து பேத்தோஜன் வந்து நோயை பரப்புற ஒரு நுண்ணுயிரி, அது உடம்புக்குள்ள வரும்போது ஆன்டிஜன் புரோட்டீன், ஆன்டிஜன்னாலே புரோட்டீன் தான். அப்போ அந்த ஆன்டிஜனை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துது அப்படின்னா அது வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆன்டிஜன் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இந்த பாடி வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து இந்த பி செல்லோ டி செல் இது வழியா வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து நியூட்ரல் ஆக்குது அதோட வேலையை. ஸோ இவ்வளவும் நடக்கணுங்கிறதுனால இது வந்து வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா போன் மேரோவில் தான் எல்லா செல்ஸும் வந்து உருவாகுது. ஸோ போன் மேரோவில் தான் எல்லா செல்ஸும் உருவாகுது. அதே போன் மேரோவிலேருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜன் உள்ளே வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம பாடியில் இந்த போன் மேரோவிலேருந்து பி செல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பி செல் வந்து இம்மெச்சூராக இருக்குது. தட் இஸ் ப்ரீகர்சர் பி செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த போன் மேரோவிலேருந்து செப்பரேட் ஆகி ப்ரீகர்சர் பி செல் வந்து வருது. பிளட்டுக்கு வந்து அது வந்து மெச்சூர் பி செல்லாக வந்து மாறிடுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போன் மேரோவில் உருவாகி குறிப்பிட்ட ஆன்டிஜன் உள்ள நுழையும் போது அதை வந்து அது ஹார்ம்லெஸ்ஸாக மாற்றுறதுக்காக அது என்ன செய்யுதுன்னா டக்குன்னு அந்த போன் மேரோ விட்டு வெளில வரும்போது அது வந்து ப்ரீகர்சர் பி செல்லாக வருது இம்மெச்சூரா. அதே வந்து பிளட்டுக்கு வந்ததும் பி செல் மெச்சூர் பி செல்லாக மாறிட்டு ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். பி செல் வந்து போன் மேரோவிலேருந்து வந்து ப்ரீகர்சர் செல்லாக மாறி மெச்சூராக மாறி ஆன்டிபாடியை வந்து உருவாக்குது. இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். அதே வந்து எல்லா செல்லும் வந்து போன் மேரோல உருவாகுது அப்படிங்கும்போது அப்ப டி செல் என்ன செய்யுது, பி செல் இருக்கு, அதே இடத்துல டி செல்லும் இருக்கு. இந்த டி செல் என்ன செய்யுதுன்னா டி ப்ரிகசர் செல், இம்மெச்சூரான டி செல்லா மாறி அது வெளில வருது, வந்து எங்க போகுதுன்னா தைமஸ்க்கு போகுது. பி செல் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளட்டுக்கு வந்துருது, பட் இது டி செல் வந்து தைமஸ்க்கு போய் அங்க இருந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு டி ஹெல்பர் செல்லாவும் இன்னொன்னு டி கில்லர் செல்ஸாவும் மாறுது. ஓகேவா, டி ஹெல்பர் செல் அண்ட் டி கில்லர் செல்ஸ். அதுதான் டி ஹெல்பர் செல் அப்படின்னு சொன்னா CD4ன்னு சொல்லுவோம், டி கில்லர் செல்ஸ்னா CD8 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் பிரிஞ்சு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நோய் ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அந்த ஆன்டிஜனை கொல்லும். ஓகேவா, டி செல் வந்து என்ன செய்யும்னா இப்படி பிரிஞ்சிரும், டி ஹெல்பர் செல்லாவும் டி கில்லர் செல்லாவும் மாறிடும். மாறிட்டு அங்க பி செல் ஏபி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க டி செல் என்ன செய்யுதுன்னா லிம்போகைன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லிம்போகைன்ஸ் எதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும்னா மேக்ரோஃபேஜை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டி அந்த குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து அந்த ஆன்டிஜனை கில் பண்ணும். இந்த மேக்ரோஃபேஜ்னாலே நம்ம என்ன ஃபேகோசைட்டிக் செயல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபேகோசைட்டிக் செயல் முறையில் வந்து இதை கொள்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, டி செல் லிம்போகைனை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லிம்போகைன்ஸ் மேக்ரோஃபேஜை தூண்டி அந்த ஆன்டிஜனை வந்து கொல்ல வைக்கும். இதுக்கு பேர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகேவா, இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனால் ஈஸி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா. பி செல் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேத்தோஜனை கில் பண்ணிச்சு அப்படின்னா அது ஹியூமோரல். அதே டி செல் வந்து லிம்போகைனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மேக்ரோஃபேஜை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிஜனை கொல்லுச்சுன்னா அதை வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு இந்த ஆன்டிஜன் முதல்ல வரும்போது ஒரு ஆன்டிபாடி வந்து நம்ம உடம்புல ஆப்போசிட்டா வந்து அதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஆன்டிபாடி ஆப்போசிட்டான ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நெக்ஸ்ட் மெமரி செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து மெமரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மெமரி செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறோம், எந்த ஆன்டிஜன் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆன்டிஜன் உள்ள வரும்போது துரிதமா செயல்பட்டு அந்த இம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணிடும் உடம்புல. இந்த மெமரி செல்ஸ் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அப்படி செகண்ட் டைம் வந்து அந்த ஆன்டிஜன் உள்ள வரும்போது இந்த மெமரி செல்ஸ் ஞாபகம் வச்சு அதை ரெகக்னைஸ் பண்ணி துரிதமா வேகமா செயல்பட்டு அந்த இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆன்டிஜன் ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த ஆன்டிஜனை கில் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து மெமரி செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மெமரி செல்ஸ் வந்து அந்த செல்லை வந்து அந்த ஆன்டிஜனை ரெகக்னைஸ் அடையாளம் வச்சுக்கிறது, மெமரியில் வச்சுட்டு செகண்ட் டைம் வந்து அந்த குறிப்பிட்ட ஆன்டிஜன் உள்ள வருது அப்படின்னா அதுக்கான வேகமாக செயல்பட்டு துரித செயல்பட்டு நெக்ஸ்ட் வந்து இம்யூனிட்டியை உடம்புல கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த இம்யூனிட்டிக்கு பேர் என்ன சொல்றோம்னா செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த ரெண்டு வழியில வந்து ஹியூமோரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வழியா வந்து இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து நடக்குது. இந்த அக்கையர்டு இம்யூனிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் டிசீஸை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆல்ரெடி வந்து ஃப்ளோ சார்ட் போட்டிருந்தேன். நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேச்சுரல், இயற்கை ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன? ஒரு தொற்றுக்கு பிறகு உடலில் இயற்கையாகவே வரும் நோய் எதிர்ப்பு தன்மை. அது என்ன அப்படின்னா அதுதான் அந்த மைக்ரோப்ஸ் காட்டியிருந்தேன். இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு தொற்று மைக்ரோப்ஸால நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருது, அது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடம்புல வந்து நேச்சுரலாவே என்ன ஆகுது அப்படின்னா இம்யூன் பவர் வந்து கிடைக்குது. ஓகேவா, அதை தான் வந்து இயற்கை ஆக்டிவ் நேச்சர் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். எக்ஸாம்பிள் சொன்னா இந்த தட்டம்மை, பெரியம்மை, பொண்ணுக்கு வீங்கி இதெல்லாம் சொல்லுவோம். மிசில்ஸ், சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அண்டு மம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இயற்கையாகவே நம்மளோட உடம்புல என்ன இருக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இயற்கை ஆக்டிவ் இம்யூனிட்டி. மைக்ரோப்ஸால
ஒரு மைக்ரோப்ஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது, அதுக்கப்புறமா நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா அந்த சிம்பிளை பார்த்தாலே தெரியும். ஆர்டிஃபிஷியலா நம்ம கொடுக்கறது, நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் வழியா, ஒரு மருந்து வழியா வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை வந்து கிடைக்குது. திரும்ப வந்து அது என்னைக்கும் நம்மளுக்கு இன்னொரு டைம் அந்த ஒரு வைரஸாலேயோ பாக்டீரியாவிலையோ அந்த பேத்தோஜனால அந்த டிசீஸ் திரும்ப வரும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல அதுக்கு வந்து ஆப்போசிட்டா ரெசிஸ்டன்ட் பண்ற அளவுக்கு நம்மளோட உடம்புல ஆன்டிபாடிஸ் வந்து செக்ரேட் ஆயிரும். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல்ல வந்து 3 டைப்ஸான தடுப்பூசி டைப் இருக்கு. இந்த வேக்சினேஷன் 3 டைப்ஸ்ல வந்து இருக்கு. ஒன்று வந்து உயிருள்ள தடுப்பூசி, உயிருள்ள ஜெர்ம்ஸை வந்து நம்ம போட்டுக்கிற தடுப்பூசி. அண்ட் கில்டு வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், கொல்லப்பட்ட தடுப்பூசி. லைவ் வேக்சின், கில்டு வேக்சின் அண்ட் டாக்சைடு. ஓகேவா, டாக்சைடு வேக்சின். இப்போ உயிருள்ள தடுப்பூசி, கொல்லப்பட்ட தடுப்பூசி அண்ட் டாக்சைடு தடுப்பூசி அப்படின்னு 3 டைப்ஸ்ல வந்து இருக்கு. லிவ் வேக்சின் உயிருள்ள தடுப்பூசி அப்படின்னு சொன்னோம்னா மைக்ரோப்ஸை வந்து குறைஞ்ச அளவுல கம்மியான லெவல்ல எடுத்துக்கிட்டு ஆனா உயிர் உள்ளது அதை உயிரோட வச்சு அப்படியே வந்து இன்ஜெக்ட் பண்றது உடம்புல. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது வழியா செஞ்சு இப்போ ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கு, அந்த மைக்ரோப்ஸை வந்து நம்ம உடம்புல வந்து லோ லெவல்ல எடுத்துக்கிட்டு அதோட பவரை மட்டும் லைட்டா குறைச்சு அது நோய் எதிர்ப்பு நம்மளை தாக்குற அந்த பவர் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம குறைச்சிட்டு அதை நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா, அது கொடுக்குற அந்த ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டா நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. அப்படி வைக்கிறதுனால பின்னாடி எப்போ வந்து அந்த டிசீஸ் வந்து அந்த பேத்தோஜனால இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆனா கூட நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் டக்குன்னு என்ன செய்யும்னா விரைவாக துரிதமாக செயல்பட்டு நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து லைவ் வேக்சினேஷன்ல சொல்றோம். எக்ஸாம்பிள் பாசில்லே கால்மெட்டிக் குரியோரின், இந்த இது டியூபர்குலோசிஸ் காச நோய்க்காக பிசிஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இந்த மருந்து வந்து எதுனா லைவ் வேக்சினுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா, உயிருள்ள தடுப்பூசிக்கு வந்து எக்ஸாம்பிள். அந்த பாசில்லே கால்மெட்டிக் குரியோரின் என்ன செய்யறாங்க, பிசிஜியை வந்து நம்ம உடம்புல ஆட் பண்றதுனால கொடுக்கறதுனால அது வந்து காசநோய் ஒன் டைம் வந்துட்டா இதை ஆட் பண்ணும்போது திரும்ப திரும்ப வரும்போது அதுவே என்ன செய்யுது, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் செஞ்சிருது. ஸோ அதனால அந்த குழந்தைங்க பிறந்ததுமே என்ன செய்யறாங்கன்னா இந்த வேக்சினை வந்து கொடுப்பாங்க, பிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பின்னாடி எப்போ அந்த காசநோய் வந்து அட்டாக் வந்தாலும் நம்மளை வந்து பாதிக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து சாபின் வேக்சின், போலியோமைசிட்டிஸ் போலியோ நோய்க்காக கொடுக்கப்படுற அந்த சாபின் வேக்சின் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். பிசிஜியும் அண்டு நெக்ஸ்ட் வந்து சாபின் வேக்சின், இது ரெண்டுமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் கொல்லப்பட்ட கில்டு வேக்சின். கில்டு வேக்சினா அப்படியே ஆப்போசிட், மைக்ரோப்ஸை வந்து கொன்று அதுக்கப்புறமா வந்து வேக்சினேஷன் பண்ணுவாங்க, உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெர்டூசிஸ் வேக்சின் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வேக்சின். அது கொல்லப்பட்டதா இருந்தா கில் பண்ணி அதை நம்ம உடம்புல செலுத்தினா கூட நம்மளோட ஆன்டிபாடி என்ன செய்யும்னா அது உயிரோட இருக்குன்னு நினைச்சு அதுக்கு அகைன்ஸ்டா என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த பி செல்ஸ் டி செல்ஸ் வந்து பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து கொல்லப்பட்டு நம்ம செலுத்தினா கூட அது வந்து ஆன்டிபாடியை கரெக்டா நம்மளுக்கு செக்ரேட் பண்றதுனால மேற்கொண்டு இந்த ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு, அந்த குறிப்பிட்ட நோய்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெர்டூசிஸ் வேக்சின், இன்ஃப்ளூயன்சா வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டாக்சைடு வேக்சின் அப்படின்னா மைக்ரோப்ஸை, எந்த நோயை பரப்புற அந்த மைக்ரோப்ஸை, இப்போ நோயை பரப்புற அந்த மைக்ரோப்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ஃபார்மலின் கொண்டு இன்ஆக்டிவேட் மயக்க நிலைக்கு கொண்டு போய் அதுல இருந்து வந்து ஆன்டி டாக்ஸிக்கை வந்து எடுக்கிறாங்க, டாக்ஸினை வந்து எடுக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மைக்ரோப்ஸ் என்ன செய்யறாங்க, கொல்றது கிடையாது, அதுல இருந்து டாக்ஸின்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஆன்டி டாக்சைடு வந்து ரெடி பண்றாங்க. எப்படின்னா ஃபார்மலின் வந்து கொண்டு அந்த உயிரை இன்ஆக்டிவேட் பண்ணி மைக்ரோப்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு டாக்சைடு ப்ரிப்பேர் பண்றாங்க. இதை தான் வந்து என்ன சொல்றோம்னா டாக்சைடு வேக்சின் அப்படின்னு சொல்றோம். டிபிடி, இந்த ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் அந்த வேக்சின் வந்து டிபிடி வந்து டாக்சைடுக்கு வந்து எக்ஸாம்பிள். இதோட இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து பேசிவ் இம்யூனிட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சில அப்ரிவியேஷன் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துடலாம், இம்பார்ட்டண்டான அப்ரிவியேஷனை. பிசிஜி
பேசிலே கால்மெட்டிக் கிரியோரின், அதை தான் வந்து பிசிஜி, பேசிலே கால்மெட்டிக் கிரியோரின். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா காசநோய் டியூபர்குலோசிஸ்க்காக கொடுக்குறாங்க. அண்ட் ஓபிவி, ஓரல் போலியோ வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின், தட் இஸ் சாபின் வேக்சின் அப்படின்னு சொன்னேன். போலியோ மைசிட்டிஸ்க்காக, போலியோ நோய்க்காக கொடுக்குறாங்க. எம்எம்ஆர், மம்ஸ் மீசில்ஸ் ரூபெல்லா, இந்த பொண்ணுக்கு வீங்கி தட்டமை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்காக கொடுக்கறது எம்எம்ஆர், மம்ஸ் மீசில்ஸ் ரூபெல்லா. டிபிடி, ட்ரிபிள் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு பேரு ட்ரிபிள் ஆன்டிஜென்ஸ், முத்தடுப்பு ஊசி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா டி மீன்ஸ் டிப்தீரியா, பெர்டூசிஸ் அண்ட் டெட்டனஸ். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ் வந்து ட்ரிபிள் ஆன்டிஜென், தட் இஸ் டிபிடி அப்படின்னு சொல்றோம். அண்ட் டிடி ஊசி போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து டெட்டனஸ் டாக்சைடு, டெட்டனஸ் டாக்சைடு, இதை தான் வந்து டிடி அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த அப்ரிவியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இது வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு முடியுது. நெக்ஸ்ட் பாசிவ் இம்யூனிட்டி வந்து இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அண்டு உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெலகிராம் லிங்க் சொல்லியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட், பிடிஎஃப் வரல ஏதாவதுன்னா கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கள். தேங்க்யூ.